திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின்ஸ், அப்புறம் புக் சம்ஸ் இது எல்லாத்தையும் மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். மொத்தம் 20 மாடல்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு மாடல்ஸும் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடல் 10 வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். எல்லாமே ஷார்ட்கட் மெத்தட்ஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்ட் 4 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். அது பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பார்ட் 5 வீடியோ. ஓகேங்களா? ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்த்தோன்னா பார்க்க தொடங்குங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். மாடல் 10 44th கொஸ்டின். இந்த மாடல் எல்லாமே எப்படி இருக்குன்னா, கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி அடுக்குகளில் கொடுத்துட்ருப்பான். அடுக்குகளில் கொடுத்துட்டு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கேட்டிருப்பான். அது எல்லாமே இந்த மாடல் 10ல் வந்து பார்த்தோன்னா நான் வச்சுருப்பேன். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது. மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால் அந்த வட்டி எவ்வளவு? அதாவது ஒரு தொகைக்கு ஏதோ ஒரு தொகை இருக்குதுங்க. அந்த தொகை எவ்வளோன்னு தெரியாது. அந்த தொகைக்கான தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா இருக்கான்? 16/25 மடங்காக உள்ளது. ஒரு தொகைக்கான தனி வட்டி. ஓகேவா? புரியுதா? ஒரு தொகைனா பி. ஓகேவா? பி வந்து பார்த்தோன்னா பி இன்ட்டு 16/25ன்னு போட்டு அதுதான் வந்து பார்த்தோன்னா தனி வட்டியாக உள்ளது. இந்த இது மட்டும் எழுத தெரியுதான்னு மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா? இது எழுத தெரிஞ்சிட்டாலே இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அப்படின்னா தனி வட்டி தான் நம்ம ஈக்குவல்ட்டுன்னு போட போகிறோம். தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 அத்தொகை. அப்போ அத்தொகைனா என்ன? பி இன்ட்டு 16/25. ஓகேவா? இது போட்டாச்சா? இப்போ அடுத்த பாட்டில் என்ன கொடுத்துருக்கான்? மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால் அந்த வட்டி எவ்வளவு? வட்டி வந்து பார்த்தோன்னா என்னவா இருக்கான்? கால அளவிற்கு சமமாக உள்ளதாம். காலம் வட்டி விகிதம். ஓகேவா? வட்டி விகிதம் அதை தான் அங்கே கொடுத்துருக்கான். இந்த பாருங்க, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ். இங்கிலீஷில் கொஷின் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டான். அது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குதான்? கால அளவிற்கு சமமாக உள்ளது. ஓகேவா? இங்கிலீஷ் கொஸ்டின் தெளிவாக படிக்கணும். வட்டியானது அப்படின்னா நீங்கள் இது எடுத்துடக்கூடாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துடக்கூடாது. ஓகேவா? வட்டி விகிதம். ஓகேவா? இங்கிலீஷ் கொஸ்டின் நீங்கள் அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா படிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் கொஸ்டினை நீங்கள் ஒரு வாட்டி படிங்க. இதுமாரி தமிழில் வந்து பார்த்தோன்னா இந்தமாரி தான் விட்டுட்ருப்பாங்க வேர்ட்ஸ் எல்லாம். எப்பவுமே இங்கிலீஷை வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் தான் டிஎன்பிசி வந்து பார்த்தோன்னா ஃபைனல் பண்ணுவாங்க. ஓகே, இங்கிலீஷ் கொஸ்டினை நல்லா படிங்க. ஓகேங்களா? இதில் அப்போது n=r. ஓகேவா? r=n, n=r எப்படி வேணால் எழுதிக்கலாம். ரெண்டும் சமமாக உள்ளதுன்னு சொல்லிட்டான். இதை வச்சு நம்ம சம்மு போட போகிறோம். இப்போது எஸ்ஐக்கு மேலே இருக்க வேல்யூ. ஓகே, எஸ்ஐக்கு மேலே இருக்க வேல்யூ பிக்கு இந்த சைடு இருக்கிறதுக்கு கீழே இருக்க வேல்யூ. அவ்வளோதான். ஓகேவா? SI=16, P=25. இது இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்க தெரியலாம், ஒன்றும் கிடையாது. இது அந்த ரெண்டு வேல்யூ வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா எது கொடுத்துருக்கான்னு பாருங்கள். தனி வட்டி கொடுத்துருக்கான், தொகை கொடுத்துருக்கான். ஓகேங்களா? தொகை கொடுத்துருக்கான், தனி வட்டி கொடுத்துருக்கான். எப்பவுமே தொகை வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதாவது அசல் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். அதை விட வட்டி வந்து பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் ஈஸியாக நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். எது தனி வட்டி, எது வந்து பார்த்தோன்னா தொகைன்றது. அது ஒரு கட்டு. அப்படி இல்லைன்னா இந்தமாரி ஈக்குவேஷன் எழுதி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். மேலே இருக்கிறது SI=16. ஓகே, ஈக்குவல்ட்டுன்னு இருந்தால் மேலே இருக்கிறது மட்டும்தான் ஈக்குவல்ட்டு. ஓகேங்களா? கீழே இருக்கிறது இதுக்கான ஈக்குவல்ட்டு. ஓகேவா? இப்படி எழுதியாச்சு. இப்போது SI=PNR/100 போடலாம். PNR/100 போடலாம். SIயோட வேல்யூ என்ன? 16. பியோட வேல்யூ 25. என்னோடைய வேல்யூ 6ன்னு வச்சுக்கலாமா? அப்போது ஏன்னா n=r, என்னன்னு வச்சுக்கலாம், ஆறுன்னு வச்சுக்கலாம், எது ஒன்றா வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எல்லாம் இது ரெண்டுமே எக்ஸ். ஓகே, n=r. ஓகேவா? இது ரெண்டு வேல்யூ நம்ம என்ன வச்சுக்கலாம்? பொதுவாக எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸ் எண்ணுக்கு பதிலாக எக்ஸு, ஆறுக்கு பதிலாக எக்ஸு. ஓகே, புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்பு புரியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? n=6ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டான். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்று என்னன்னு எடுக்கணும், இல்லை ஆறுன்னு வைக்கிறோம். நீங்கள் அப்படியும் போடலாம், என்னன்னு வச்சும் போடலாம், இல்லை ஆறுன்னு வச்சும் போடலாம். அப்படி இல்லைனா இது ரெண்டு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குதுன்னு சொல்லிட்டான். டிவைடில் 100ன்னு போட்டோம். இப்போ 25 100
அடிச்சிங்கன்னா 4ன்னு வரும். ஓகே, 4 25 சார் 100. ஓகேவா? இப்போ 16 × 4 16 × 4 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? 16 × 4 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அப்போது 64 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 64 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தா ஒரு ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும்னா ரூட்டாக மாறிடும். ஓகேவா? ஒரு ஸ்கொயர் ரூட்டு இந்த சைடு வந்துச்சுன்னா அது ரூட்டாக மாறிடும். ஒரு ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா அது ரூட்டாக மாறிடும். அப்போ இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். இது ரூட் 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அது என்ன வேல்யூ 8. 8ஓட ஸ்கொயர் தான் 64. ஓகே, அப்போது இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 8. எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா? 8%ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா தப்பு பண்ணிவிடுவீங்க ஈஸியாக. அந்த வேல்யூ எடுக்கிற இடத்துல அது மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த சம் வந்து பார்த்தோன்னா தப்பு பண்ணுவீங்க நிறைய பேர். ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு? இதில் என்ன கம்பேரிசன் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஒரு வட்டியானது என்ன ஆகுமா 2 வருடத்தில் 9/4 மாறுமா? அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக மாறுது அப்படின்னா என்னன்னா ஒரு அசல் பி மடங்காக ஆகுமெனில் 2 வருடத்தில் n = 2 வருடத்தில் 9/4 ஆகுமெனில் அப்படின்னா என்ன டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்துருக்கான். ரெண்டுத்துக்கு தான் கம்பேரிசன் பண்ணிக்கிறான். ஓகேவா? பி = ஏ. ஓகே, பி = ஏ தான் கம்பேரிசன் பண்ணிக்கிறான். அப்போ பாருங்கள், அப்போ எது பெரிய வேல்யூவாக இருக்குது? 9 தான் பெரிய வேல்யூ. அப்போ அதுதான் மேலே வரும். டிவைடில் 4 இன்ட்டு பி. ஓகே, எது எதுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கான்? அசலையும் அமௌண்ட்டையும் 2 வேல்யூவையும் கம்பேரிசன் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இப்போது ஏ = 9, பி = 4. ஏ = 9, பி = 4. ஓகேவா? இதுதான் வேல்யூ. ஓகே, புரியுதுங்களா? இது எழுதுறது வந்து பார்த்தோன்னா புரியுதுன்னு பாருங்கள். ஒரு அசலானது 2 வருடத்தில் 9 மடங்காக ஆகுமெனில்னா என்ன? ஒரு 4 வருஷம் ஒரு 2 வருஷம் கழித்து அந்த அசலை வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுதான் 9/4 மடங்கு ஆகுதான். அப்படின்னா என்ன? கடைசியாக நம்ம கட்டக்கூடிய மொத்த தொகை அது. அப்போ தான் அது டோட்டல் தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ டோட்டல்னா ஏ = 9/4 இன்ட்டு பி. ஓகேவா? அசலை கம்பேர் பண்ணுறதுனால இன்ட்டு பின்னு போடுறோம். ஓகேங்களா? இப்போது இதில் எது பெருசாக இருக்குது? 9. சிறுசாக இருக்கிறது எது? அசல். ஓகேவா? எப்போவுமே மொத்த தொகை ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம்? அசலுக்கும் தனி வட்டிக்கும் பார்த்தோம். அதில் எது பெருசாக இருந்துச்சு? அசல் தான் பெருசாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தோன்னா மொத்த தொகை அதில் என்னென்ன இருக்கும்? அசலும் இருக்கும், தனி வட்டி இருக்கும். ஓகேவா? ஏ = பி + எஸ்ஐ. அப்போ வந்து பார்த்தோன்னா இதுதான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? பி வந்து பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வட்டி சேருதில்ல, அப்போது அமௌண்ட்டு தான் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா இந்த கான்செப்ட்டு? ஒவ்வொரு ஸ்டெப்பும் புரியுதான்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நவுருங்க. ஓகேங்களா? இப்போது ஏ = 9ன்னு கொடுத்துட்டான். ஓகே, ஏ = 9ன்னு கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணணும்? எஸ்ஐ கண்டுபிடிக்கணுமா? ஏ = 9, பி வந்து பார்த்தோன்னா 4 + எஸ்ஐ. அப்போது இந்த 9 இந்த சைடு 4 வந்துச்சுன்னா 9 - 4 = எஸ்ஐ. அப்போ எஸ்ஐ = 5. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். ஓகேவா? இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? எஸ்ஐ = PNR/100. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா பியோட வேல்யூ என்ன? 4. என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 2 இயர்ஸ்னு கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்கானா, ஆரோட வேல்யூ தெரியாது. 6 தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். வட்டி விகிதத்தை தான் கேட்டிருக்கான் கொஸ்டினா. ஓகேவா? டிவைடில் 100 = எஸ்ஐயோட இது வேல்யூனா 5. ஓகே, எஸ்ஐ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த இங்கே எஸ்ஐ = 5ன்னு அதுதான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். போட்டுறோம் பாருங்கள். 5 = 4 × 2 × R. ஓகேவா? 2 டேபிளில் போட்டிங்கன்னா 50 டைம்ஸு. மறுபடியும் 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 25. ஓகேவா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 5. இது இருங்க, மேலே எழுதலாமா? ரிமைனிங் அடிபடாத எண்கள் என்னென்ன இருக்குது? 5 = 2 × R/25. ஓகேவா? 2 × R/25ன்னு இருக்குது. இப்போது இந்த 25 வந்து பார்த்தோன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 25 × 5 = 2 × R அப்படின்னு நிற்கும். ஓகேங்களா? இப்போது இந்த 25 × 25 இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? மல்டிபிள் இருக்குது. இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்னா டிவைடாக மாறிடும். ஓகே, இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? டிவைடாக மாறிடும். ஓகே, 25 × 5 / 2 = R. ஓகேங்களா?
இப்போ பாருங்கள் 25 × 5 போட்டிங்கன்னா 125 டிவைடில் 2 = R. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கான் ஆன்சர். அப்போ எல்லாமே மிக்சட் ஃப்ராக்ஷன் தான் வருமா? இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 6 2s are 12, 2 2s are 4, ரிமைனிங்கில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும்? 5 ரிமைனிங். 4 போச்சுன்னா 1 இருக்கும் ரிமைனிங். டிவைடில் 2. ஓகேவா, எந்த நம்பரால் டிவைட் பண்ணுமோ அது டிவைட் போட்டாச்சு = R. ஓகேங்களா, 62 1/2ன்றது தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 46th கொஸ்டின் பாருங்கள். ஒரு அசலானது ஒரு அசல் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா 3 வருடத்தில், ஓகேவா, ஒரு அசல் இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா 3 வருடத்தில் என்ன ஆகுதுன்னா 7/6 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு? போன சம் பார்த்தேன் இல்லையா, அதே தான். போன சம் பார்த்தேன் இல்லையா, அதே மாடல் தான். ஒரு அசலானது என்ன ஆகுதான் 3 வருஷத்தில் n = 3 இயர்ஸில் 7/6 மடங்காக ஆகுது அப்படின்னா என்ன அமௌண்ட் இது? ஓகேவா, அப்போது அமௌண்ட் = 7/6 × P. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன். இது தெளிவாக ஏற்றிங்கனாலே எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்தாச்சு. இப்போது ஏல வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது? பியும் இருக்குது, எஸ்ஐயும் இருக்குது. ஓகேவா, ஏல வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது? மொத்த தொகையில் மொத்த தொகை. ஏன்னா என்னென்னா மொத்த தொகை கட்டும் போது நம்ம என்னென்ன கட்டுவோம்? வட்டியும் கட்டுவோம் ப்ளஸ் அசலையும் சேர்த்து கட்டுவோம். அதுதான் மொத்த தொகை. ஓகேங்களா, இப்போது அமௌண்ட் = 7, அசல் = 6. ஓகே, இதுக்கு டிவைடில் இருக்கிற வேல்யூ எடுக்கணும், இது ஈக்குவலில் இருக்கிற வேல்யூ எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்தமாரி ஞாபகம் வச்சுக்க தெரிலனா 2 கம்பேரிஷனில் எது வந்து பார்த்தோன்னா பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பருக்கு செட் பண்ணிங்க, எது சின்ன நம்பரோ அதை சின்ன நம்பருக்கு செட் பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போது ஏவோட வேல்யூன்னா சரி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவில் ஏவோட வேல்யூ 7, பியோட வேல்யூ 6 ப்ளஸ் எஸ்ஐ. ஓகேங்களா, இப்போ 7 - 6 = எஸ்ஐ. அப்போ எஸ்ஐ = 1. அதுதான் வேல்யூ எஸ்ஐக்கு. அதாவது தனி வட்டி வந்து பார்த்தோன்னா என்னது 1. எஸ்ஐ கண்டுபிடிக்க ஃபார்முலான்னா PNR/100. இதில் வந்து பார்த்தோன்னா போகலாமா, வட்டி விகிதத்தை கேட்டிருக்கான். ஓகேங்களா, எஸ்ஐயோட வேல்யூ என்ன 1, பியோட வேல்யூ என்ன 6. 6 × என்னோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3ன்னு கொடுத்துருக்கான். ஆர் வந்து பார்த்தோன்னா தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். டிவைடில் 100. இதை 2 டேபிளில் போட்டிங்கன்னா 3 டைம்ஸு, இது 50 டைம்ஸு. ஓகேங்களா, இப்போ 50 வந்து பார்த்தோன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 50 = 50 = 3 3s are 9, 9 × R, 9 × R. இப்போது 50/9 = R. இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ டிவைட் பண்ணுங்கள். 9 வந்து பார்த்தோன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 9 5s are 45, ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 5 இருக்குது. 5 வந்து பார்த்தோன்னா அப்புறம் எந்த நம்பரை டிவைட் பண்ணிங்களோ அது கீழே போட்டாச்சு. இது வந்து பார்த்தோன்னா ஆர், இது பர்சன்டேஜில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஆரோடைய இது யூனிட் என்னென்னா பர்சன்டேஜ். ஓகேங்களா, அடுத்து 47th கொஸ்டின். 47th கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ், ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. அடுத்தது, மேலும் வருட வட்டி விகிதமானது காலத்துக்கு சமம் எனில் அத்தொகைக்கான வருட வட்டி விகிதம் எவ்வளவு? ஒரு தொகைக்கான தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையின் 1/9. இது அத்தொகையின் 9/9. அப்போ என்னென்ன இது பண்ணியிருக்கான், என்னென்ன கம்பேரிசன் பண்ணியிருக்கான்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் அசலையும் கம்பேர் பண்ணியிருக்கான். வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? ஒரு தொகைக்கான தனி வட்டி, ஒரு தொகைனா அசல். ஓகேவா, ஒரு அசலுக்கான தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்கு. அத்தொகையில் 1/9 மடங்குனா அத்தொகைனா பி. ஓகே, மல்டிபிளில் எழுதிக்கணும். ஓகேங்களா, இப்போது எது கம்பேரிசன் பண்ணியிருக்கான்? எஸ்ஐ = 1, 9 வந்து, அதாவது பி வந்து பார்த்தோன்னா 9, எஸ்ஐ = 1, பி = 9. ஓகே, டேரெக்டாக கொடுத்துட்டான் எஸ்ஐ. இதுக்கு முன்னாடி சம்பளம்லாம் அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதில் இன்டெரக்டாக கொடுத்துருந்தான், இது டேரெக்டாக கொடுத்துறான். மேலும் வருட வட்டி விகிதமானது காலத்துக்கு சமம். ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் வருட வட்டி விகிதம். ஆர் வந்து பார்த்தோன்னா எண்ணுக்கு சமம். இது 2 வேல்யூ நம்ம கொஸ்டினில் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அத்தொகைக்கான வருட வட்டி விகிதம் என்ன? வருட வட்டி விகிதம் என்னன்னு கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருந்தாலும் எக்ஸை போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், எஸ்ஐக்கு ஃபார்முலா என்ன?
எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐயோட வேல்யூன்னா 1, எஸ்ஐக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1, பியோட வேல்யூ 9 இன்ட்டு என்னோடைய வேல்யூ நான் என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸ்ன்னு வச்சுன்னு சொன்னேன்னா ஆருடைய வேல்யூ அதுவும் எக்ஸ் தான். ஓகே, டிவைடில் 100. இந்த 100 இந்த சைடு தூக்கிடுவாங்க, இந்த 100 இந்த சைடு தூக்கிட்டோம்னா 100 டிவைட் 9. இது எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிடும். 100/9 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும் 10 வரும். 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3. ஓகேங்களா, இது கிடச்சிச்சா. இப்போ இதே வந்து பார்த்தோன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம். 3 3s are 9. ஓகே, 10/10 டிவைட் 3 வந்து பார்த்தோன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதிங்கன்னா 3 3s are 9. பேலன்ஸ் ரிமைனிங் 1 இருக்குது. 3 1/3 தான் ஆன்சர். 3 1/3 தான் ஆன்சர். புரியுதா? இது வந்து பார்த்தோன்னா என்ன அது வட்டி விகிதம். ஓகேவா. 48 சம் பாருங்கள். 48 சம். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அசலின் 4/9 ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி விகிதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி விகிதம் யாது அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அப்படின்னா கொடுத்துருக்கான், தனி வட்டி தான் கொடுத்துருக்கான். தனி வட்டியானது அசலின் P இன்ட்டு 4/9 அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா, அவ்வளோதான் சம். அதன் காலமும் வட்டி விகிதமும் சமம். காலமும் வட்டி விகிதமும் சமம். ஓகேவா, வட்டி விகிதம் என்ன, ஆர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா, ஃபஸ்ட்டு சம்மும் இதே இது வச்சு தான் பார்த்தோம். நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த வேல்யூ வச்சு எடுக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன். நான் ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த வேல்யூ வச்சு எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த வேல்யூ வச்சு கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணுறத தவிர்த்துக்குங்க. ஓகேங்களா, அந்த ஈக்குவேஷன் வச்சே நீங்கள் போடுறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா, எஸ்ஐ ஈக்குவல் டு என்ன அது 4. எஸ்ஐ ஈக்குவல் டு என்ன அது 4. பி ஈக்குவல் டு இந்த மல்டிப்பிள் இருக்க வேல்யூ 9. ஓகேவா, கண்டுபிடிச்சாச்சா. புரியுதா. எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா இந்த ஈக்குவலில் இந்தாண்ட சைடு இருக்கிற வேல்யூ, பிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டிவைடில் இருக்க வேல்யூ போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது எஸ்ஐக்கான ஃபார்முலா என்ன, PNR/100. அப்போது எஸ்ஐ ஈக்குவல் டு 4, பியோட வேல்யூ 9 இன்ட்டு ஆர் என்னோடைய வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன் நான், இது ரெண்டுத்து எக்ஸ்ன்னு எடுத்துலான்னு சொன்னால் எக்ஸு இன்ட்டு ஆரோடைய வேல்யூ எக்ஸு டிவைடில் 100. ஓகேங்களா, இப்போது 4 × 100, இந்த 100 இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க. 4 × 100 ஈக்குவல் டு 9 இன்ட்டு இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயராக மாறிடுது. இது 4 × 100 400. இந்த 9 வந்து பார்த்தோன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும். டிவைடில் 9 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிடும். 400 டிவைடில் 9 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா, புரியுதா. இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் ரூட்டாக மாறிடும். ஓகேங்களா, 400க்கான ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்தோன்னா என்னென்னா 400 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 20. 400க்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 20 வரும். 20 வரும். 400 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 20 வரும். அதுக்கடுத்தது 9 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 3 வரும். ஓகே, 9 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 3 வரும். அப்போது இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி போட்டால் மிக்சட் ஃப்ராக்ஷனில் வரும். அதுதான் ஆன்சர். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள், என்ன வருது 6 3s are 18. 6 3s are 18. ரிமைனிங் 2 இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா, அவ்வளோதான். இந்த சம் வந்து பார்த்தோன்னா 6/2/3 வந்து பார்த்தா தான் ஆன்சர். 6/2/3 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா, அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்த சம் 49th சம். ஓகேங்களா, இதோட இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா முடியுது. ஓகேங்களா, இதோட இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா முடியுது. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்கு. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்கு சமம். வட்டி விகிதமும் வருடமும் எண் மதிப்பில் சமம். வட்டி விகிதமும் வருடமும் என்னது நம்பர் வைஸ், அதாவது எண் மதிப்பில்னா நம்பர் வைஸ் வந்து பார்த்தோன்னா அது என்னது சமமாக இருக்குதான். 1 2 3 இருக்கு இல்லையா, அதுதான் நம்பர். ஓகேவா, அந்த நம்பர் வைஸ் அது வந்து பார்த்தோன்னா சமமாக இருக்குதான். வட்டி விகிதத்தையும் வருடத்தையும் காண்க. n = r. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலே ஆர் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போது எஸ்ஐயோட வேல்யூ என்ன 9 ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட சைடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற வேல்யூ எடுக்க போகிறோம். பிக்கு டிவைட் இருக்க வேல்யூ எடுக்க போகிறோம். எஸ்ஐ = PNR/100. எஸ்ஐக்கான வேல்யூ என்ன 9, மேலே இருக்க வேல்யூ ஈக்குவல் டு பியோட வேல்யூ 16 இன்ட்டு
n r ரெண்டுமே என்ன வச்சுப்போம், நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் அதனால். இப்போது இது வந்து பார்த்தோன்னா 2 டேபிள் அடிச்சுன்னா 8 டைம்ஸு, இது 50 டைம்ஸு. மறுபடியும் 2 டேபிள் அடிச்சுன்னா 4 டைம்ஸு, இது 25 டைம்ஸு. இப்போது 9 × 25 9 × 25 9 × 25 ஈக்குவல் டு என்ன இருக்குது, மேலே 4 மட்டும் தான் இருக்குது. 4 × எக்ஸு எக்ஸு ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் × எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 9 × 25 வந்து பார்த்தோன்னா அதோடைய வேல்யூ என்ன, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 × 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 225 வரும். ஓகேங்களா? 225 வரும். அதுக்கப்புறம் இந்த 4 வந்து பார்த்தோன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மல்டிப்பிள் இருக்குது, அதனால் என்ன ஆகிடும், டிவைடில் வந்துடும். ஓகேவா? ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா ரூட்டாக மாறிடும். 225 / 4. ஓகேவா? ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? இப்போது 225க்கு ரூட் எடுத்திங்கன்னா எதோடைய ஸ்கொயர் ரூட்டுன்னு பாருங்கள். இது எதோட ஸ்கொயர் ரூட்னா 15ஓட ஸ்கொயர் ரூட் இது. அதுக்கப்புறம் 4 வந்து பார்த்தோன்னா எதோட இது 2 ஸ்கொயர். ஓகே, 2 ஸ்கொயரோட இது. அப்போ 2 போட்டாச்சு. ஈக்குவல் டு எக்ஸு. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் எப்படி வரும், மிக்சட் ஃப்ராக்ஷனில் வரும். 7 2s are 14 7 2s are 14 ரிமைனிங் 1 இருக்குது. அப்போ 7 1/2 தான் என்னது, ஆரோ இல்லை எண்ணோ, ரெண்டுத்தையும் கேட்டிருக்கான். அப்போது ஆரோடைய வேல்யூ 7/2%. ஓகேங்களா? என்னோடைய வேல்யூ என்ன, 7/1 7 × 1/2 ஆண்டுகள். ஓகேவா? ரெண்டுமே ஒரே இது தான். இந்த பாரு 7 1/2. ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது மாடல் லெவல். மாடல் லெவல் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரெண்டு இது கொடுத்துருப்போம், ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸும் கொடுத்துட்டு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நம்மளை போட சொல்லியிருப்பான். கொஞ்சம் இது வந்து பார்த்தோன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின். மாடல் லெவலில் வந்து பார்த்தோன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின் 50th கொஷின் பார்க்கலாம் வாங்க. இந்த கொஷினை பொறுத்தவரை புரிஞ்சிக்கிறது தாங்க கஷ்டம். இது சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஒன்றும் இல்லை, 2 தனி வட்டி கொடுத்துட்டான். 2 தனி வட்டி கொடுத்துறான். எஸ்ஐ 1 கொடுத்துட்ருப்பான், எஸ்ஐ 2 கொடுத்துட்ருப்பான். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருப்பான், இந்த தனி வட்டி வந்து பார்த்தோன்னா இதை விட கம்மியாக இருக்குது. ஓகேவா? இந்த தனி வட்டி இதை விட இது குறைவு அப்படின்னு கொடுத்துட்றான். இப்போது 1ஓடைய தனி வட்டி ஃபஸ்ட்டு கொடுக்குறது தனி வட்டி செகண்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்ருந்தா, அப்போது செகண்டோடைய தனி வட்டியில் என்ன பண்ணலாம், அந்த எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு மைனஸ் பண்ணால் நான் இப்போ 20 வந்து பார்த்தோன்னா இதை விட இது வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. இப்போது இது வந்து பார்த்தோன்னா 100ன்னு கிடைக்குதுங்க, இது 120ன்னு கிடைக்குது. அப்போது இதோடைய தனி வட்டி வந்து பார்த்தோன்னா இதை விட இது வந்து பார்த்தோன்னா 20 அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போது செகண்டோட தனி வட்டியில் 20 கழிச்சிட்டு போட்டால் அது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தனி வட்டிக்கு ஈக்குவலாக இருக்குமா? அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனை வந்து பார்த்தோன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் இந்த மெத்தடோடைய இதுவே. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி, ஒரு குறிப்பிட்ட வகைக்குன்னா அப்போ அசல் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதுக்கான வருட வட்டி விகிதம் R = 12% எனும்போது 2 1/2 வருடத்தில் n வந்து பார்த்தோன்னா 2 1/2 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி அதே தொகைக்கு கிடைக்கும். அதே தொகைனா அதுவும் எவ்வளோன்னு தெரியாது. இப்போது ரெண்டுமே ஒரே தொகை தான், இதுவும் ஒரே தொகை தான் கால்குலேட் பண்ணுறோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயும் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? வருட வட்டி வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா, R = 10%. அப்புறம் n = 3 1/2 வருடத்தில் 3 1/2 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட இதை விட 20 இது குறைவாக இருக்குதான். தனி வட்டியை விட இது வந்து பார்த்தோன்னா குறைவாக இருக்குதான். ஓகேங்களா? அப்போது இதுதான் வந்து பார்த்தோன்னா எது இருக்குது, ஹையராக இருக்குது. ஓகேங்களா? எது ஹையர் எது லோயர்னு ஃபஸ்ட்டு டிக் பண்ணிங்க. எது ஹையர் இது லோவர், இது ஹையர். ஓகேவா? இது ஹையராக இருக்குது, இது லோவராக இருக்குது. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் என்னது 20. ஓகேங்களா? அப்போது இது SI 1 இது SI 2ன்னு வச்சுங்க. ஓகேங்களா? இது SI 1 இது SI 2ன்னு வச்சுங்க. அப்போது ஹையர் வேல்யூலேருந்து 20 மைனஸ் பண்ணேன்னா லோயர் வேல்யூ ஈக்குவல் கிடச்சிருமா? புரியுதா? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் ஒன்று எழுதி காமிச்சேன் இல்லையா. அப்போது SI 2லேருந்து -20ன்னு போட்டிங்கன்னா SI 1க்கு ஈக்குவலாக இருந்துடும். இது லோயர் இல்லையா, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த SI 2 SI 1 எல்லாம் இது ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஒன்றும் இல்லை, இது SI 2னா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேங்களா? SI 1னா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போது இந்த SI 2ன்ற இடத்துல இது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நியூ பேஜில் போடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இது SI 1. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா SI 1.
ஓகேவா? நான் நியூ பேஜில் எழுதுறேன். இது SI1, இது SI2. ஓகேங்களா? எது ஹையர்? இதுதான் ஹையர். இதுதான் ஹையராக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா லோயராக இருக்குது. கொஷினில் கொடுத்துக்கிட்ட வச்சு சொல்கிறோம். இதை விட இது வந்து பார்த்தோன்னா ஹையராக இருக்குது, இது லோயராக இருக்குது. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? 20. ஓகேங்களா? இப்போ சம்மில் வந்து நான் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா எப்படி எழுதுறதுக்கு சொல்லியிருக்கேன். SI2 மைனஸ் 20 = SI1. இது ஏன் எழுதுறதுன்னு புரியுதா? SI2 தான் அதிகமாக இருக்குது. அதுலேருந்து 20 கழிச்சிட்டா SI1 லோயராக இருக்கக்கூடிய வேல்யூக்கு ஈக்குவலாக ஆகிடும். புரியுதா? அதாவது 120 நான் சொன்னேன் இல்லையா, 120ன்னு கிடச்சிது. SI2 வந்து பார்த்தோன்னா 120ன்னு கிடச்சிது தோராயமாக. நான் இது எக்ஸாம்பிள் சொன்னேனே ஃபஸ்ட்டு, 120ன்னு கிடச்சிருக்கு. அதுலேருந்து 20 கழிச்சின்னா 100 இருக்கும். SI1 வந்து பார்த்தோன்னா என்ன கிடச்சிருக்குன்னு சொன்னேன், 100 தான் கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ஈக்குவேஷனே. SI2க்கான இப்போது மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஃப்ராக்ஷனாக மாதிரிங்க. 2 2s are 4, 4 + 1 மேலே 1 இருக்குதா, அப்போ அது ப்ளஸ் பண்ணுவோம், இது மல்டிப்ளை பண்ணுவோம். 5/2. ஓகேவா? 3 2s are 6, 6 + 1 அப்போ n = 7/2. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். SI2 = PNR/100 மைனஸ் 20 = SI. இது வந்து பார்த்தோன்னா PNR/100. ஓகேவா? இப்போது P வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. P வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. என்னோடய வேல்யூ என்ன? 5/2. என்னோடய வேல்யூ என்னன்னா 5/2 இன்ட்டு ஆருடைய வேல்யூ 12%. ஆருடைய வேல்யூ 12%. சாரி SI1 அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். மிக்சர் ஃப்ராக்ஷனில் மாற்றியாச்சு. இப்போ SI2னா இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். ஓகேங்களா? SI2 தானே ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போது P நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. என்னோடய வேல்யூனா 7/2. ஓகேங்களா? 7/2ன்னு போட்டாச்சு. இன்ட்டு ஆரோடைய இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இதுக்கு? 10. ஓகேங்களா? 10ன்னு போட்டாச்சு. டிவைடில் 100ன்னு இருக்கும். ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100 மைனஸ் 20 வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்துடும். பியோட வேல்யூ தெரியாது. இன்ட்டு என்னோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? 5/2ன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட்டோடைய இது 5/2 இன்ட்டு ஆரோடைய இது வந்து பார்த்தோன்னா 12% இன்ட்டு டிவைடில் இருக்கக்கூடிய 100, ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100. இந்த 0க்கு இந்த 0 கேன்சலு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் கேன்சல் கிடையாது இந்த சைடு. அப்புறம் இங்கே பாருங்கள், 5 2s are 10. 5th டேபிள் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? இது பாருங்கள், இதையும் டிவைடில் கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே -20ன்னு இருக்குது. இது கூட மல்டிபிள் பண்ணிட்டு தான், அதாவது எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு தான் இதை மல்டிபிள் பண்ணோம். ஓகேங்களா? 2 × 10ன்னு இருக்குது. அப்போ இது என்ன வரும்? P × 7 டிவைடில் 2 × 10 வந்து பார்த்தோன்னா 20ன்னு வருமா? எல்சிஎம் ஓகேங்களா? 20ன்னு வரும். -20 = P × 12 டிவைடில் 2 × 20 என்ன வரும்? 2 × 20 40ன்னு வருமா? இப்போது இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. இந்த வேல்யூ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்ன்ட்டு இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஃப்ரெஷ் பேஜில் எழுதிட்டு போடுறேன் இருங்க. இது வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக கிடச்சிச்சா? இப்போது இது ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. P × 7 வரும். ஓகேங்களா? எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா என்ன எடுக்கலாம்? 20 தான் வரும். எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 20 தான் எடுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா P × 7 1 டைம்ஸ் தான் வரும். அப்போது 1 × P × 7. ஓகேங்களா? இது எடுத்திங்கன்னா 20 டைம்ஸ் போடணும். அப்போ 20 × 20 × 20ன்னு போடணும். இது P × 12/40. இந்த எல்சிஎம் இது புரியுதா? ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க எல்லாம் புரியலாம். ஓகேங்களா? அப்போது இது மல்டிபிள் பண்ணுங்க. இந்த சைடில் என்ன இருக்குது? டிவைடில் 1ன்னு இருக்குது. 1 × P × 7 போடணும். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய நம்பர் 20 × 1. ஓகேங்களா? அந்தமாரி கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க, இல்லை எல்சிஎம் போடுங்க. ஓகே, எல்சிஎம் தெரியுன்றவங்க எல்சிஎம் போடுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணுறவங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க. புரியுதுங்களா? கிராஸ் மல்டிபிள்லாம் புரியும் இல்லையா? இங்கே என்ன வேரியபிள் இருக்குதோ அதையும் இதையும் மல்டிபிள் பண்ணணும். இங்கே வேரியபிள் இருக்கிறத இது கூட மல்டிபிள் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அது பண்ணாலும் இதுதான் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? P × 7 வேல்யூ 7P மைனஸ் 20 × 20 400. ஓகேவா? டிவைடில் 20 = P × 12 வேல்யூ 12P. ஓகேவா? டிவைடில் 40. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 × 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 டைம்ஸ். ஓகேவா? அப்புறம் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ். இப்போது 6P. ஓகேவா? 6P கிடைக்கிறது.
இப்போ 7p minus 400 equal to 6p. இப்போ 7p minus 400. 7p minus 400 equal to 6pன்னு கிடச்சிருக்கு. மொத்ததெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ 7p minus 6p, இந்த ப்ளஸில் இருக்கிற 6pயை இந்த சைடு எடுத்து வந்தால் மைனஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்க வேல்யூ இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஈக்குவல் டு 400. ஓகேங்களா? இப்போ 7p minus 6pயில் இங்கே ஒரு p வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. 7pன்னு இருக்குது, இங்கே 6p இருக்குது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் p. ஓகே, p ஈக்குவல் டு 400. நம்ம குறிப்பிட்ட இதுன்னு கொஷினில் வந்து பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்கான்? அசலை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அசல் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அந்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அந்த தொகை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஃபார்முலாவை எழுத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த சம் வந்து பார்த்தோன்னா பயப்படவே தேவையில்ல. 51th கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 3100க்கு 4 வருடங்களில் குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி. ஓகே, இதுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி. ஓகே, ரூபாய் எதுனா என்னது அது? அசல். ஓகே, அசலை கொடுத்துருக்கான். 3100க்கு கிடைக்கும் 4 வருடத்தில் கிடைக்கும் குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி அப்படின்னா n ஈக்குவல் டு 4 இயர்ஸ். n ஈக்குவல் டு 4 இயர்ஸ். குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் தான் வட்டி விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து பார்த்தோன்னா அசலை கொடுக்கல. ஓகேவா? மற்றதெல்லாம் கொடுத்துருந்தான். இதில் வந்து பார்த்தோன்னா அசலை கொடுத்துட்டான், இயர்ஸை கொடுத்துட்டான். என்னத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்? 6 தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி வந்து பார்த்தோன்னா ரூபாய் 2900க்கு அதே காலத்தில் அதே வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டியை விட 40க்கு அதிகமாக உள்ளது எனில் வட்டி விகிதமானது என்ன அப்படின்னு கேட்குறான். ரூபாய் 2900 அதே வட்டி விகிதம். இங்கே வந்து பார்த்தோன்னா 6 என்ன வேல்யூவோ அதுதான் இங்கேயும். ஓகே, 6 வந்து பார்த்தோன்னா அதே வேல்யூ, அதே காலமும் n ஈக்குவல் டு 4 இயர்ஸ் தான் இங்கேயும். n ஈக்குவல் டு 4 இயர்ஸ் தான் இங்கேயும். ஓகேங்களா? அதே காலத்தில் அதே வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டியை விட இந்த வட்டியை விட இது வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 40 அதிகமாக இருக்குது. அப்போது இது வந்து பார்த்தோன்னா ஹையர் வேல்யூ, இது லோயர் வேல்யூ. புரியுது? ஹையர் வேல்யூ, இது லோயர் வேல்யூ. இதை விட இது அதிகமாக இருக்குது. SI 1 தான் அதிகம், SI 2 வந்து பார்த்தோன்னா கம்மி. வேல்யூ படியே பாருங்கள், அதே இயர்ஸு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது வேல்யூ எது அதிகமோ அதுதான் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள். SI2 ப்ளஸ் SI2 ப்ளஸ் 40. ஓகே, ப்ளஸ் 40 சேர்த்திங்கன்னா SI1 கிடச்சிரும். புரியுதா? ஏன்னா SI1 வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்குதா? SI1 பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. அப்போது SI2 தான் கம்மியாக இருக்குது. இப்போ SI2 தான் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிறது கூட எவ்வளோ வந்து பார்த்தோன்னா SI2 அதிகமாக இருக்குதான், SI1 விட 40 அதிகமாக இருக்குதான். அதாவது இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா 140ன்னு வச்சுங்க தோராயமாக. இது 100ன்னு இருக்குது லோயர். ஓகேவா? இப்போது 140, இது 40ன்னு இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போது 100 + 40. இப்போ 40 அதிகமாக இருக்குது. SI1ஓட SI2 வந்து பார்த்தோன்னா 40 அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டான். அப்போது SI2 கூட ஒரு 40 ஆட் பண்ணி எவ்வளோ நம்பர் அதிகமாக இருக்குதோ அதை ஆட் பண்ணிங்கன்னா SI1ஓட வேல்யூ கிடச்சிடும். இப்போ எவ்வளோ கிடைக்கும்? 140ன்னு கிடைக்கும். இந்த 140 தான் SI1ஓட வேல்யூ. புரியுதா உங்களுக்கு? இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எழுத தெரியுதான்னு பாருங்கள். ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனில் தப்பு பண்ணிங்கன்னா இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்தமாரி ஈக்குவேஷன் எழுதி அப்படியே என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக எடுத்துன்னு போய் சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுறது முத கொண்டு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணலாம். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துறான்? 3100ன்னு கொடுத்துறான். SI n வந்து பார்த்தோன்னா 4. இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துருக்கான்? P = 2900 n = இதே காலம், இதே இது தான் வரும், இதே இயர்ஸ் தான் வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் அது ஈக்குவல் தான், அதை கண்டுபிடிக்க போகிறோம். இது SI1, இது SI2. நான் என்ன சொல்லியிருக்கேன்? SI2 + 40 = SI1. புரியுதா? இது கூட SI2 வந்து பார்த்தோன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா கம்மியாக தான் வரும். அப்போது இது கூட எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு கொடுத்துட்டான். அவனே கொடுத்துட்டான், கொஷினில் கொடுத்துட்டான். எவ்வளோ அதிகமாக இருக்குதான்? 40 அதிகமாக இருக்குதான். இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா 40 அதிகமாக இருக்குதான். அப்போது இந்த வேல்யூ கூட ஒரு 40 கூட்டிட்டிங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த வேல்யூ இந்த SI2 கூட ஒரு 40 கூட்டினீங்கன்னா என்ன கிடச்சிரும்? இது SI1 கிடச்சிரும். ஓகேவா? SI2 இதோட ஃபார்முலா என்ன? PNR/100. PNR/100 + 40 = SI1. SI1க்கான ஃபார்முலா இது PNR/100.
PNR by 100. ஓகேங்களா? இதில் P வந்து பார்த்தோன்னா SI2, அப்போ இந்த வேல்யூ எடுக்கணும். 2900 இன்ட்டு என்னோடைய வேல்யூ என்ன 4 இன்ட்டு ஆரோடைய வேல்யூ தெரியாது ப்ளஸ் 40 இங்கே டிவைடில் 100. ஓகேவா? P இன்ட்டு பியோட வேல்யூனா இந்த பியோட வேல்யூ 3100. ஓகேவா? என்னோட வேல்யூ 4 இன்ட்டு R by 100. ஓகேவா? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ரிமைனிங் என்ன இருக்கும் 29 இன்ட்டு 4 இன்ட்டு R ஈக்குவல் 29 இன்ட்டு 4 இன்ட்டு ஆர்னு இருக்குது ப்ளஸ்ஸு 14 இருக்குது ப்ளஸ்ஸு 14 இருக்கா ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 31 இன்ட்டு 4 இன்ட்டு ஆர். ஓகேங்களா? இதுதான் இருக்குது. இப்போ 29 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 29 இன்ட்டு 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா 116R ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 31 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா அதுக்கான வேல்யூ 124 இன்ட்டு ஆர். ஓகேங்களா? இப்போ ஆர் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், இந்த வேல்யூ எல்லாம் ஒரு பக்கம் எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போது 124 ஆர் இருக்குது, இங்கே தான் பெரிய நம்பராக இருக்குது. அப்போது இங்கே நம்ம எடுத்து போயிடலாம். இங்கே 40 அப்படியே நிறுத்திக்கலாம். 40 நிறுத்திக்கிட்டு இந்த 116 ஆரை வந்து பார்த்தோன்னா ப்ளஸ்ஸில் இருக்குது. இது இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகிடுமா? புரியுதா? நம்ம ஏன் இந்த சைடு எடுத்துகிட்டு போனேன்? ஒன்றும் இல்லை, அது வேல்யூ வந்து பார்த்தோன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா வேல்யூ அதிகமாக இருக்குது, இங்கே 116 இருக்குது. அப்போது இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம் 116R. ஓகேங்களா? இது ப்ளஸ்ஸில் இருக்குது, இந்த சைடு போனால் மைனஸாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 124 மைனஸ் 116 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்கும் 8Rன்னு கிடைக்கும். 8Rன்னு கிடைக்கும். இது வந்து பார்த்தோன்னா 8 5s are 40. 8 5s are 40. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளை கேட்டிருக்கான். அப்போ பர்சன்டேஜில் எழுதிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா இந்த சம்மு? அந்த சமூக நீங்கள் வேறு எந்த சேனல்லையும் அந்தமாரி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அந்தமாரி ஃபார்முலா எழுதுறது முதற்கொண்டு நான் உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதுறது முதற்கொண்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மாடல் 12 வந்து பார்த்தோன்னா அடுத்தது இது வந்து பார்த்தோன்னா ஒரே சம்மு. இந்த சம்மை வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டிங்கன்னா இந்த மாடல் ஓவர். இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் கேட்பான். குரூப் 4லலாம் கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? ஒரு தொகை ஆண்டிற்கு 11% தனி வட்டி விகிதத்தில் 3/1/2 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, ஒரு தொகை வந்து பார்த்தோன்னா 11% வட்டி விகிதத்தில் 11% வட்டி விகிதத்தில் எவ்வளோவா n = 3 1/2 இயர்ஸுக்கு கொடுக்கப்பட்டதாம். அதுக்கு அடுத்தது அதே அளவு தொகையா அந்த குறிப்பிட்ட தொகை. அப்போ அந்த தொகை தெரியாது, இங்கேயும் தொகை தெரியாது, ஆனால் இது ரெண்டுமே ஈக்குவல், இதே தொகை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே தனி வட்டி விகிதத்தில் தான். அப்போ R = 11%. எவ்வளோவா 4 1/2 இயர்ஸாம். n = 4 1/2 இயர்ஸ் ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. தனி வட்டிகளின் வித்தியாசம் ரெண்டுத்துக்கான வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி வரல இதை விட இதுக்கு அதிகம், இதை விட இது கம்மி அப்படின்ட்டு கொடுத்துருந்தான். ஆனால் என்ன கொடுத்துட்டான், இதுக்கான வித்தியாசத்தினே கொடுத்துட்டான். எனில் கொடுக்கப்பட்ட தொகை என்பது என்னது, அதாவது P வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இது SI1, இது SI2. ஓகே, இது SI1, இது SI2. என்ன கொடுத்துட்டான், SI1 மைனஸ் SI2 ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னவா 412.5. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சருக்கு வந்துடும். ஓகேங்களா? நியூ பேஜில் எழுதி வச்சு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? PNR by 100 மைனஸ் PNR by 100. அதுக்கு முன்னாடி இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கலாம். 3 2s are 6, 6 + 1 7/2 இதுக்கான மிக்சட் ஃப்ராக்ஷன். இது 4 2s are 8, இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிக்கணும், இது ப்ளஸ் பண்ணிக்கணும். 4 2s are 8 + 9 9/2 தான் இதுக்கான மிக்சட் ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஓகேங்களா? = 412.5. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிங்க. SI1 எது வைக்கிறது, SI2 வந்து பார்த்தோன்னா நம்ம எது எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு R = லெவல் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டான். இப்போது n தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. n = 7/2, இங்கே n = 9/2. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பாருங்கள். இது 3.5ன்னு வரும், இது வந்து பார்த்தோன்னா 4க்கு மேலே போகும். அப்போது எது அதிகமாக இருக்குதோ அதை வந்து பார்த்தோன்னா SI1 வச்சுக்கோங்க. எது கம்மியாக இருக்குதோ அதை செகண்டாக வச்சுங்க. ஓகே, இது வந்து பார்த்தோன்னா
இந்த டிஃப்ரென்ஸ்னு வந்துச்சுன்னா மட்டும். ஏன்னா, அந்த மைனஸ் பண்ணும்போது ஒரு குழப்பம் ஆவீங்க. ஓகேவா? ஏன் SI1, SI2 அப்படின்ட்டு நான் அதுக்காக சொல்றேன். இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா, SI1க்கு இது எடுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க 7/2 மைனஸ்ல வரும் வேல்யூ. அந்த மைனஸ்ல வரும்போது நீங்க குழம்புவீங்க. இந்த டிஃப்ரென்ஸை பொறுத்தவரை வேல்யூ மைனஸ்ல வந்தாலும் கணக்கு கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால இந்த 9/2 மேலே போட்டுங்க. புரியுதுங்களா? 2த்துக்கான டிஃப்ரென்ஸை தான் அந்த வேல்யூ. ஓகேங்களா? அப்போ அது மைனஸ்லலாம் வராது. ஓகேங்களா? இப்போ 1ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, 2ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இதுக்கும் இவ்வளோ இது வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அது என்ன? அப்போ இது 2த்தையும் மைனஸ் பண்ணால் அந்த வேல்யூ தான் வரும். ஓகேங்களா? அப்போ அது மைனஸ் வேல்யூலாம் வராது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ SI1 வந்து பார்த்தோன்னா இந்த வேல்யூ வச்சுக்கலாம். SI2 வந்து பார்த்தோன்னா இந்த வேல்யூ வச்சுக்கலாம். SI1க்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. P வந்து தெரியாது. என்னோட வேல்யூ 9/2. R வந்து பார்த்தோன்னா 11. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100. P என்னோட வேல்யூ என்னது 7/2ன்னு ஃபர்ஸ்ட் இது SI2னா இந்த வேல்யூ 7/2 இன்ட்டு 11. ஓகே 11 போட்டாச்சு. டிவைடில் 100 ஈக்குவல் டு 412.5. ஓகேங்களா? இப்போது கேன்சல் ஆகிறது எதுன்னு இருக்குன்னு பாருங்கள். எதுவுமே கேன்சல் ஆகாதா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போது இது 2 டேர்ம்லேயும் மல்டிபிள் ஆகிற காமன் மல்டிபிள்ஸ் எதனா இருக்குதுன்னு பாருங்கள். இது 2த்தையும் மல்டிபிள் ஆகிற காமனான மல்டிபிள்ஸ் அது இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் என்ன பண்ணுங்கள், அதை கண்ணை முன்னு வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும். கண்ணை முன்னு அதை வெளியே எடுத்துகிட்டு வாங்க. எது இருக்குது? P 2த்துலேயும் காமனாக இருக்கா? அதுக்கப்புறம் லெவல் காமனாக இருக்கா? 2 × 100 காமனாக இருக்குது. அப்போ இந்த நம்பரெல்லாம் வெளியே இப்போது இது 2த்துலேயும் காமனாக என்னென்ன வேல்யூ இருக்குது? P இருக்குது, லெவல் இருக்குது, 2 இருக்குது, 100 இருக்குது. அப்போ அது காமனாக வெளியே எடுக்கலாமா? P × லெவல். P × லெவல் டிவைடில் 2 × 100. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தோன்னா அதில் என்னென்ன இருக்கும்? பேலன்ஸ் ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 9 இருக்கும், -7 இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு 412.5ன்னு இருக்குது. இந்த 0.5 எடுக்கிறதுக்கான சூட்சமம் என்னன்னா, டிவைடில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்? 10 சேர்த்துப்போம். டிவைடில் 10 சேர்த்துப்போம். இப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு டிவைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு 0 சேர்த்துங்க. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இந்த ஸ்டெப்புலேருந்து இந்த ஸ்டெப்பை எதிர்த்து புரியுதான்னு பாருங்கள். இப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது, இது ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? அதை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறோம். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? கீழே 10 வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கிறோம். கீழே 10 வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணியிருக்கோம். இதே 2ன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்போம்? 100 இது பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாமா? P × லெவல் டிவைட் 2 × 100. ஓகேவா? இது 2த்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். 2ன்னு வருதா? ஈக்குவல் டு 4125/10. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 2க்கு 2 கேன்சல். ஓகேங்களா? இந்த லெவல் வந்து பார்த்தோன்னா ப்ரைம் நம்பரு. அது அப்போது ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் ஆகும். என்னவா கேன்சல் ஆகும்? 375 × லெவல் போட்டிங்கன்னா 4125ன்னு வரும். ஓகேங்களா? 4125ன்னு வரும். இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? P/10ன்னு இருக்குது. P/10 ஈக்குவல் டு 375ன்னு வருது. அப்போ P ஈக்குவல் டு இந்த 10 இந்த சைடு எடுத்துன்னு போனால் 375 × 10 3750ன்றது தான் ஆன்சர். புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். இதில் எதனா ஸ்டெப்பு புரியலன்னு வச்சுங்களேன், அது திருப்பி பாருங்கள். அப்பயும் புரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். மாடல் 12 வந்து பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே டாபிக் வைஸ் மேக்ஸ் நான் போட்டுட்ருக்கேன், அதை பாருங்கள். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தமிழ், GS எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.